வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிராவல் டெல்ஸ் ஆஃப் வாழ்க்கை. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பட்ஜெட்டான வயர்லெஸ் மைக்கோட ரிவ்யூ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸோட வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ஸோ உங்களில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு வயர்லெஸ் மைக்கு தேடிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ மறக்காம ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கிங்க. ஸோ நம்ம வீடியோ மட்டும் கிடையாது, நிறையா ட்ராவல் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் நம்மளோட மெயின் சேனலேயும். ஸோ நமக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்களை வாங்கும்போது அந்த பொருட்களோட ரிவ்யூவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், ட்ராவல் வ்ளாக் பண்ணுறோம், நிறையா வேலைகள் பார்த்துட்ருக்கோம். வீடியோ ரிலேட்டட் சம்மந்தமாக நம்ம மீடியா சம்மந்தமாக நிறைய வேலைகள் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக் தேவைப்படும். ஸோ நம்ம ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் மைக்ன்றப்போ நமக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி வயர் மைக்கை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா வயர் மைக் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி டேமேஜ் ஆகிடுது. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் மைக்குள்ளே வயர் வரும். நமக்கு நிறைய இடத்துல அந்த வயர் மைக்னால நமக்கு ஃப்ரேம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்து வயர்லெஸ் மைக் போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவோம். ஆனால் என்ன நம்ம பிளான் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோடு டிஜே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டடான மைக் போகும்போது அதோட ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து மினிமம் 25,000 மேலே வந்து 30,000 இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நமக்கு நம்ம பட்ஜெட்டில் நம்ம இனிஷியலான ஒரு பேசிக்கான சேனல், எந்த ஒரு ரெவன்யூமே இல்லாத ஒரு சேனலுக்காக அந்த மாதிரி ஒரு மைக் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ நமக்காகவே மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பட்ஜெட்டான வயர்லெஸ் மைக் இருக்குங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 1000 ரூபாய்க்கு மைக்கு, 1500 மைக்கு இப்படிலாம் சொல்லி நிறைய வயர்லெஸ் மைக் போடுவாங்க. ஆனால் அந்த மைக்கெலாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1 மாதம் 2 மாதம் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தா ஒரு வேலையை காட்டிடும். ஸோ ஒரு நம்பகத்தன்மையான ஒரு மைக்கு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பிராண்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க நம்பத்தன்மையாக வந்து நிறைய மைக்ஸ் விட்டுருக்காங்க. எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹோலிலேண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த மைக்கோட மார்க்கெட்டே மாற்றி சொல்லலாம். அவங்க உள்ள வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரோடுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் பயங்கரமாகிடுச்சு. ஸோ ஹோலிலேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறையா வந்து சீரியஸ் விட்டுருக்காங்க. ஆனால் கம்பேரிட்டிவ்லி அதோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் ஆவரேஜுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ நமக்கு ஹோலிலேண்ட் வாங்கலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் இஷ்யூ வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து நம்ம என்னடா நமக்கு பட்ஜெட்டில் இருக்குது அப்படி தேடுறப்போ நமக்கு அதில் 2-3 மைக் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிடெக்கில் கிடச்சிது. டிஜிடெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு மைக் விட்டுருப்பாங்க, ரொம்ப சப்போர்ட்டியாக இருக்கும். ஸோ அந்த மைக்லாம் இல்லாமல் அதுக்கடுத்த ஒரு பட்ஜெட்டாக நான் போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிஜிடெக்கில் வந்து ஒரு சூப்பரான ஒரு மைக் கிடச்சிங்க. அது என்ன மைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிடெக் மாடல் DWM 106 இந்த மாடல் மைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் வாங்கியிருக்க மைக் இது. ஸோ இந்த மைக் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2-3 வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். ஷூட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மைக்கை பற்றின ஒரு ரிவ்யூவும் இந்த மைக்கை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்க வந்திருக்கேன் நான். ஸோ இது ஃபேன் போடாமல் நம்ம வீடியோ பண்ணும்போது இதோட பாக்ஸே வந்து பார்த்தா செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அன்பாக்சிங் பண்ணி ஆல்ரெடி யூஸ் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த பாக்ஸ் எனக்கு இல்லை, அந்த பாக்ஸ் வந்து ரூமில் இருக்குது. ஸோ இந்த அதுக்குள்ளே இருக்க ஒரு கவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் மாதிரி இருக்குங்க நமக்கு. ஸோ பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக ரொம்ப ஹேண்டியாக இருந்துச்சு. ஸோ இந்த ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுச் ஒன்று கொடுத்துருவாங்க, அதிலே வந்துடும். இதுக்குள்ளே அப்புறம் என்னென்னலாம் இருக்குன்னு வந்து பார்த்தோன்னா இதுக்கான கேபிள் C டைப் கேபிள். இது C டைப் அங்கே சார்ஜர் போர்ட்டில் இதுலேயே இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தா என்ன பண்ணலாம், இதில் சார்ஜ் மாட்டிக்கலாம். ஸோ இந்த கேபிள் வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா மைக்ஸோட ஃபில்டர், நாய்ஸ் ஃபில்டர். ஸோ இந்த நாய்ஸ் ஃபில்டர் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த கவருக்குள்ளே இருந்தது. ஸோ இது இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாமா. ஸோ இது வந்து பார்த்தோன்னா எனக்கு இதை பார்க்கும் போதே வந்து பார்த்தோன்னா நாஸ்டாலஜிக்காக ஃபீல் ஆச்சு. நம்ம ஜாமெட்ரி பாக்ஸ் பார்க்கணும் அந்த மாதிரி ரொம்ப நாஸ்டாலஜிக்காக ஃபீல் ஆச்சு. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசீவர், 2 டிரான்ஸ்மிட்டர் செம்மையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியல. பில்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் பாடியோட அந்த பில்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி, எனக்கு இங்கிலீஷ் அந்தளவுக்கு மூக்கு அடைச்சிட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இதில். ஸோ இதில் ஒரு ரிசீவர், 2 டிரான்ஸ்மிட்டர் இதாக இருக்குது, இதாக இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே இருக்கும். நம்ம இந்த பாக்ஸை விட்டு வெளியே எடுத்தோடனே நமக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஒரு பின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பின் வந்து ரொம்ப முக்கியம். இந்த பின் வந்து ஏன் முக்கியம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உள்ளவங்களுக்கு மாட்டும் போது தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 இது நமக்கு, அதாவது டுவல் சேனல் இது நமக்கு 2 பேர் மட்டும் நம்ம ஒரே நேரத்தில் பேசிக்க முடியும். ஸோ 2 டிரான்ஸ்மிட்டர், அதாவது 2 மைக்கு நமக்கு இருக்குது. ஸோ இந்த நாய்ஸ் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வச்சு இதில் இப்படி மாட்டிக்கிட்டிங்கன்னா இந்த நாய்ஸ் ஃபில்டர் மாட்டிக்கலாம். பின்னாடி நம்ம கிளிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த கிளிப்பை வந்து நம்ம இப்படி மாட்டி இப்படி பேசிக்கலாம்.
அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆன் ஆஃப் பட்டன். இப்போ மைக்கை நம்ம ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் மட்டும் ஒரு இது ரிசீவரில் மட்டும் கிடையாது, நமக்கு டிரான்ஸ்மிட்டர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 மோட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கேன்சலேஷன், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மோடு. நீங்கள் வந்து அந்த மோட்ஸ் மாற்றிக்கலாம். உங்களுக்கு இதில் க்ரீன் லைட் எரியுதா அப்படின்னா என்னன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மோடில் இருக்குன்னு அர்த்தம். ப்ளூ லைட் இருந்துச்சுன்னா நார்மல் மோடில் இருக்குன்னு அர்த்தங்க. ஹோலி லேண்டில் வந்து பார்த்தோன்னா இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் வந்து பார்த்தா 2 மோட்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. இதுலேயே வந்து பார்த்தோன்னா டிஜிட்டல்லேயே வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக இதில் வந்து என்ன இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தோன்னா 4 பின் இருக்குது. அதாவது நம்ம கேமராவில் மாட்டிக்கிறதா இருக்கட்டும், இல்லை மொபைலில் 3.5mm ஜாக்கில் இருக்கிறதா இருக்கட்டும், 3.5mm ஜாக்கில் இருக்கிறதா இருக்கட்டும், அது போக வந்து சி டைப்பில் மாட்டுறதா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம ஐஃபோனுக்கு மாட்டுறதா இருக்கட்டும், எல்லா பின்னுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப அப்படியே பார்த்தோன்னே நமக்கு எல்லாமே செட்டாக பேக்கேஜாக இதுலேயே இருக்கிறதுனாலே நமக்கு வந்து பார்த்தோன்னா டப்புன்னு நமக்கு இது மனசு போயிடுச்சு பாருங்க. எந்த ஒரு மைக் வாங்கிட்டோம்னா நமக்கு வேறு எந்த அசசரிஸுமே நம்ம தனியாக வாங்கவே தேவையில்லை, இதுலேயே எல்லாமே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா இந்த மைக்கை நான் சூஸ் பண்ணி அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தா கடைசியாக சொல்கிறேன். கடைசியில் சொல்லும் போது வந்து பார்த்தா இன்னும் ஆச்சரியமாயிருங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தா அதோட ப்ரைஸ் கம்மி இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ கேமராவில் மாட்டுறது 3.5mm ஜாக் இந்த இருக்குல்ல, இது இப்போ இது மாட்டினாலே நமக்கு போகுது. ஸோ இதுதாங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸ் இது. ஸோ இதில் எப்படி மாட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு கேமராவில் மாற்றக்கூடிய அந்த பின் எடுத்து இப்போ என்ன பண்ணேன்னா இதை எடுத்துக்கிறேன். இந்த பின் எடுத்துக்கிட்டேன். பின்னை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஒரு மைக்கு நம்ம காலில் இருக்கேன், அதனால் ஒரு மைக் போதும். அதை தூக்கி இதை வச்சுட்டு இப்படி இதை உள்ளே வச்சுன்னா உள்ளே எல்லாமே மேக்னெட்டு. இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே மேக்னெட். நம்ம கரெக்டாக வச்சோன்னா அதோட ஃபிட்டாகி நின்றுக்கிறோம், திருப்பி கீழெல்லாம் உழுதாது. ஸோ எல்லாமே மேக்னெட்டு. அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தோன்னா இந்த ஹோல் இருக்கும். இந்த ஹோலுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த இதை பின்னாடி வச்சு என்ன பண்ணணும், ப்ராடக்ட் இப்படி ஒரு அமுக்குனீங்கன்னா ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு கேட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம், கேமராவில் மாட்டிக்கலாம், இல்லை உங்கள் மொபைலில் மாட்டுறதுனா மொபைலில் மாட்டிக்கிட்டு நீங்கள் தாராளமாக இதை வந்து ரெக்கார்ட் பண்ணலாங்க. சிம்பிளான நமக்கு ரெக்கார்ட். இப்போ நான் கடைசியில் ஒரு விளாக் ஷூட் பண்ணேன், அந்த விளாக் இன்னும் எடிட் பண்ணலான்னு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் எப்படி தான் ஒரு கிளிக்கு டப்புனு ஐஃபோனில் மாட்டினா ரெக்கார்டு, இந்த மைக்கு தூக்கி இது மாட்டினா ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணியாச்சு. வேறு எந்த ஒரு கரைச்சலுமே கிடையாது இந்த மைக்கை பொறுத்த வரையும். ஆக்சுவலாக இந்த பின் ஒன்று நான் குட்டி பின் ஒன்று காமிச்சேன், இது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தேன். மற்ற ஜாமெட்ரி பாக்ஸ்லேயே வந்து பார்த்தா இந்த பின்னு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த பின்னு மாட்டிட்டோம் பார்த்தீங்களா, பின்னு மாட்டிட்டு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா பின்னாடி நம்ம மொபைலில் வந்து எஜெக்டர் ஒன்று யூஸ் பண்ணுவோம், சிம் எஜெக்டரு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இதில் வச்சு இப்படி ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வெளியே வந்துடும். இது வெளியே வந்தோடனேவும் இதை எடுத்து இந்த பாக்ஸில் இப்படியே வச்சிடலாம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா இந்த பின்னு. ஸோ இந்த பின்னு வந்து ரொம்ப மஸ்ட். இது எடுத்த இடத்துல திருப்பி கரெக்டாக இப்படி வச்சிட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கேமராக்கான அந்த இதை மாட்டிட்டு இப்போ நம்ம மைக்கை மாட்டிக்கிட்டே ரிவ்யூ பண்ண போகிறோம். நான் இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஒரு ஓப்பன் மைக்கில் தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த மைக்கில் நான் கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரிவ்யூ அதில் மாட்டிக்கிட்டு மற்றபடி இங்கே இருக்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா நம்ம ரிவ்யூ பண்ணிவிட்டு கம்பேரிசன்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இதோட ப்ரைஸை வந்து ரிவீல் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் இந்த மைக்கை பற்றினா உங்கள் ரிவ்யூவும் நீங்கள் கீழே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் இப்போ அந்த மைக்கை வந்து நான் வந்து இதில் கனெக்ட் பண்ணுறேன். ஹலோ செக் 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 செக், ஹலோ செக் செக் செக். ஸோ நண்பர்களே வந்து இப்போ நம்ம மைக்கை வந்து கேமரா செட் பண்ணிட்டு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆடியோ ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, ஆடியோ ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நீங்கள் கேட்டுட்ருக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்கோட வாய்ஸ் தான் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட் எரியுது. ப்ளூ கலர்னால் என்னன்னா நார்மல், ஏதாவது எந்த ஒரு நாய்ஸ் ரிடக்ஷனுமே இல்லாமல் வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மைக் ஆஃப் பண்ணிடுறேன் நான். பாக்ஸை க்ளோஸ் பண்ணிங்கன்னா மைக் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். வெளியில் இருக்கிறது மட்டும் தான் ஒர்க் ஆகும். பாக்ஸை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கனால உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்காக. ஸோ அதனால் இந்த மைக் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இந்த இதை வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம இன்னொரு தனியாகவே நான் சொன்னேன்ல சைடில் பட்டன் இருக்கும் ஆஃப் பண்ணுறதுக்குன்ட்டு. ஸோ அந்த பட்டனை அமைக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டேன் நான். ஆஃப் பண்ணிட்டு உள்ளே வச்சிடலாம். இதில் வந்து பார்த்தோன்னா இப்போ ப்ளூ கலர் இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா மோட் மாற்றலாம். நம்ம இதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து ப்ளூ கலர் மோடில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து
இப்போ வந்து கிரீன் கலர்னா என்னன்னா முன்னாடி என்ன சொன்னதுன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் சொல்லி சொன்னது. ஸோ இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மோட்ல இருக்க ஆடியோ. ஸோ ஆனால் நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் மோட்ல நான் வந்து ரெக்கார்ட் பண்றப்போ வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இந்த நாய்ஸ் ஃபில்டர் இதெல்லாம் போடாம நான் ரெக்கார்ட் பண்ணேன். அப்போ ரெக்கார்ட் பண்ணப்போ எனக்கு அந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டா இல்லை. பட் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, நான் ஆடியோ உள்ள போட்டதுக்கு அப்புறம் கேட்க முடியும். ஆனா நான் நார்மல் மோட்ல கேட்கும்போது வந்து பார்த்தோன்னா ஆடியோ அந்த அளவுக்கு கிளாரிட்டியா ரொம்ப சூப்பராகவே இருந்தது. நம்ம கொடுக்குற இந்த பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு கிளாரிட்டியான ஆடியோ வர்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த மைக்கை பற்றி உடனே ரிவ்யூ போடாம ஒரு 3-4 வீடியோ வந்து இந்த மைக்ல நான் இருந்து பேசி பண்ணி பார்த்துட்டு நான் ரிவ்யூ போடுறது காரணமே வந்து பார்த்தோன்னா இதுதான். ஸோ ஆல்ரெடி நான் அந்த பாக்ஸ்ல என்னென்ன இருந்துச்சு அப்படின்றத எல்லாத்தையுமே நான் சொல்லியிருந்தேன் நான். ஸோ இதுல வேற என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்றதையும் வந்து பார்த்தோன்னா இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்க்க போறீங்க. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா பட்ஜெட் மைக் அப்படின்னு தாராளமாக வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாம் டிஜிடெக் தான் போவாங்க. ஆனால் டிஜிடெக்ல வந்து பார்த்தோன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ்ல வந்து பார்த்தோன்னா 3400 ஒரு மைக் இருக்கு, 3400 500 நானுமே ஃபர்ஸ்ட் வந்து அந்த மைக் வாங்கலாம் சொல்லி அந்த ஸ்டோருக்கு போனது. அப்புறம் ஏன் நான் அதை வாங்காம இதை வாங்கினேன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அந்த மைக்கோட பாடி வந்து பார்த்தோன்னா ஒரு சப்பட்டையா ஒரு மாதிரி பெருசா இருக்கும். நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா ஸ்டூடியோல இருந்து விளாக் பண்ண போறது கிடையாது. நம்ம வந்து எல்லாம் பண்ண போறோம் முழுக்க அவுட்டோர்ல போய் தான் நம்ம வீடியோவே பண்ண போறோம். அப்படி பண்ண போறது வந்து பார்த்தோம்னா நமக்கு அவ்வளோ பெரிய பாடி இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃபர்ஸ்ட் சேஃப்டி பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு இடத்துல போய் மாட்டி எடுத்து வீடியோ பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால வந்து பார்த்தோன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பாடி வந்து எனக்கு பிடிக்காத ஒரு காரணம் தான். செகண்ட் இம்ப்ரெஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சி டைப் போர்ட்ல அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசீவர் 2 டிரான்ஸ்மிட்டர் தான் அதுக்கும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சார்ஜர் வரும்போது நீங்க தனித்தனியாக தான் சார்ஜ் பண்ண முடியும். நீங்க சி டைப் மாதிரி இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ரிசீவர்ல சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா அது ஏறி முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து வந்து பார்த்தா இன்னொரு டிரான்ஸ்மிட்டர் எடுத்து போடணும். அதுக்கடுத்து அது ஏறி முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு டிரான்ஸ்மிட்டர். ஸோ அப்போ இந்த 3க்கு சார்ஜ் போறதுக்குமே வந்து பார்த்தோன்னா நமக்கு தனித்தனியா வந்து இல்லை ஒன்று நம்ம 3 சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணணும், இல்லை ஒவ்வொன்றா ஏற்றி சார்ஜ் பண்ணணும். ஸோ அப்போ அது வந்து பார்த்தோன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா வேலைகள் அதிகம். எனக்கு அது அது வந்து கொஞ்சம் பிடிக்காம இருந்தது. பட் அப்புறம் இதுக்கு ஏன் நான் போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அதோட வந்து குவைட் காஸ்ட்லி தான் இது. பட் அது இல்லாம நான் இதுக்கு ஏன் வந்தேன்னா நமக்கு வந்து இதுல சார்ஜ் வந்து பார்த்தோன்னா இப்போ நமக்கு ஒரு ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர் இருக்குன்னா இதுலயே நீங்க சார்ஜ் போட்டுக்கலாங்க. சி டைப் எல்லாத்தையுமே உள்ள வச்சுட்டீங்கன்னா இதுல நீங்க அப்படியே சார்ஜர் வழக்கம் போல நம்ம மாட்டி இதுல ஏற்றினா வந்து போதும். வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இதுலயே நீங்க வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவே தெரிஞ்சது. நமக்கு இப்போ டிராவல் பண்ண போன இடத்துல நமக்கு ஒரு பிளக் பாயிண்ட் கிடைக்கிறது பெரிய விஷயம். அந்த இடத்துல போயிட்டு நம்ம 3 சார்ஜரோ இல்லை ஒரு 3 மணி வரையும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் தேவையில்லாத வேலை. நம்ம வாடகைல சார்ஜர் மாட்டோமா தூங்கணுமான்னு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை சூஸ் பண்ணேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஐஃபோன் வச்சிருக்கோம், இல்லை நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கோம், நம்ம அதில் ஏதோ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம், வாய்ஸ் ஓவர் பண்ணுறோம், இல்லை ஐஃபோன்ல வந்து மாற்றி நம்ம விளாக் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சோன்னா கூட இப்போ நம்ம வேற ஒரு மைக் வாங்கினா அதுக்கு தனித்தனியாக நம்ம அடாப்டர் வாங்கணுங்க. ஆனா இதுல நமக்கு தேவையே கிடையாது. எல்லா அடாப்டருமே வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த ஒரே மைக்கே வந்துருது. இந்த இருக்குல்ல நான் சொன்ன மாதிரியே இந்த இருக்கும். ஸோ இந்த எல்லா அடாப்டரும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரே இதுலேயே வந்துருது. அப்போ நமக்கு தனியா எக்ஸ்ட்ரா நமக்கு எந்த ஒரு செலவுமே கிடையாது. இப்போ நீங்க ரோடு வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை டிஜேல வாங்குறதாலும் சரி, நீங்க வந்து பார்த்தோன்னா அந்தந்த இப்போ அவங்க டிஎஸ்எல்ஆர் கேமராக்குனா டிஎஸ்எல்ஆர் கேமராக்கு மட்டும் தான் வச்சிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா அடாப்டர் ஒரு ஆப்ஷன் வந்துச்சுன்னா அது தனியா வந்து அதுக்கு ஒரு வேற ஒரு மாடல் நேம் போட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா 5000 10,000 பில்ல போடுவாங்க. பட் நமக்கு இதுல அதெல்லாம் தேவையே இல்லை. நமக்கு இந்த ஒரு பாக்ஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா நமக்கு எல்லாமே வந்துருது. ஸோ இது எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவே தெரிஞ்சது இது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வேலையெல்லாம் வந்து பார்த்தா இதை பத்திரமா வைக்கிறது மட்டும் தான் நம்மளோட வேலையெல்லாம் இருக்குது இந்த இடத்துல. வேற என்ன இருக்கு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பாடி வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒல்லியா இருந்துச்சு. நம்ம டிராவல் பண்ண போறதுக்கு நம்ம மைக்கை தூக்கி சட்டைக்குள்ள மாட்டிட்டா கூட நம்ம மைக் இருக்கிறதே நமக்கு எவனுக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. வெளியில போனா நமக்கு வந்து நிறைய நாய்ஸ் இருக்கும், அதை ஃபில்டர் பண்ணதுக்காக நமக்கு நாய்ஸ் ஃபில்டர் வெளியே இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நான் மனசுல வச்சுக்கிட்டு தான் ஓகே இந்த மைக் எடுக்கலான்ட்டு எடுத்தது. எடுத்தும் நமக்கு டவுட் இருந்துச்சு ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது. பட் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. இப்போ வரைக்கும் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு ஒரு ஒரிஜினல் ஆடியோ வேணும், இப்போ நம்மளோட ஒரிஜினல் நம்ம இப்போ என்ன பேசுறோமோ அதை நமக்கு அப்படியே அங்கே கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ வரையும் நான் யூஸ் பண்ணதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரோட் மைக் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரிஜினல் வாய்ஸ் கொடுக்கும். மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபைடு வாய்ஸ் தான். அதாவது என்ன சொல்றதுன்னா அதுவா கிரியேட் பண்ணி நம்ம பேசுறதுல இருந்து அதுவா கிரியேட் பண்ணி எடுத்து கொடுக்குற ஒரு வாய்ஸ் தான் இப்போ வரையும் நம்ம எல்லாமே கேட்டுட்டு இருக்குது. ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கு அது ரோடு செட் ஆகாத ஒரே காரணத்தினால நம்ம வந்து பார்த்தோன்னா டிஜிடெக்ல வந்து இந்த ஒரு மைக்கு போயிருக்குங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்தா இருக்கு. ஸோ நீங்க ஒரு டிராவலரா இருக்கீங்க, இல்ல கண்டிப்பா ஒரு அவுட்டோர் ஷூட் போறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு குட்டி மைக் வாங்கி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கேரி பண்ணிட்டு போறதுக்குமே வந்து பார்த்தோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப கூறேன்னு பார்க்காத இந்த மைக்கு ஏதோ ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சது வாங்கினேன் நான். அப்புறம் இதோட டிராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டின்னு நினைக்கிறேன் நான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுறதுக்கு குறைஞ்சது ஒரு ஃபுல் சார்ஜ் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஆகும்.
3 மணி நேரம் ஆகும். 3 மணி நேரம் நம்ம ஃபுல் சார்ஜ் போட்டால் தான் நம்மளால கண்டினியூஸாக வந்து பார்த்தோன்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு இதை யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ரோட் மைக்கோ இல்லை மற்ற டிஜே மைக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தோன்னா அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா 12 மணி நேரம் 18 மணி நேரம் சொல்லிட்டு மைக்கோட கெப்பாசிட்டி டியூரேஷன் இருக்குது. நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு தடவை சார்ஜ் போட்டுட்டா குறைஞ்சது ஒரு 4 ஷூட் 5 ஷூட் முடிச்சிடலாம். பட் இதுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாதுங்க. நம்ம ஒரு தடவை சார்ஜ் போட்டால் கண்டிப்பாக ஒரு ஷூட் நம்ம தாராளமாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து நம்ம சாலிடாக ஷூட் பண்ண முடியும் அவுட்டோர் போனோம்னா. இண்டோர்ல இருந்தால் நமக்கு அவ்வளோ நேரம் நமக்கு தேவைப்பட போகிறது கிடையாது. ஸோ அவுட்டோர் போகிறது தான் மெயினாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோதாங்க இந்த மைக்கு. டிஜிடெக் மாடல் நேம் வந்து DWM 106. இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6200 ரூபாய். நீங்கள் நேராக டிஜிடெக் ஷோரூம் போனீங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் வந்து டீல் பேசுறீங்க இல்லை ஏதாவது வேற ஏதாவது 2-3 ப்ராடக்ட் சேர்ந்து வாங்குறீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணி தருவாங்க. ஸோ இந்த மைக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பெட்டர். கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிஜிடெக்கோட இன்னொரு பேசிக் 3000 ரூபாய்க்கு ஒரு மாடல் இருக்குல்ல, அந்த மாடலோட இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் நம்ம ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ட்ராவல் வீடியோஸுக்கும் தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. எவ்வளோ நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து நம்ம லாக் பண்ணிட்டு இருக்க முடியும்? நிறைய அடுத்தடுத்து நிறைய தடங்கள் வருது, நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. ட்ராவல் பண்ண முடியாத சூழ்நிலை வந்துட்டு இருக்கு. கடைசியாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 நியூ இயருக்கு நான் வந்து ட்ராவல் பண்ணது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே ஆயிடுச்சு. என் வாழ்க்கையில இந்த தொடர்ந்து ஒரு 3 மாசமா எங்கேயுமே வெளியே போகாம இருந்ததே கிடையாது இத்தனை வருஷத்துல. ஸோ இப்போதான் வந்து பார்த்தா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சு. பரவாயில்ல, இதே கடந்து வருவோம். அடுத்து ரெகுலராக ட்ராவல் பண்ணுவோம், ரெகுலராக வீடியோஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலில் இருந்து ரெகுலராக வீடியோஸ் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும், இன்ஃபர்மேட்டிவான வீடியோ இருக்கும், ஒரு ஃபீல்டான வீடியோலாம் வரப்போகுது. ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பட்டன் அடிச்சுங்க. அவங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.